Praise the Lord. We welcome all of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome you, all of you, on behalf of Kodambakkam Christian Assembly as well as GLM Ministries in Chennai. For the opening prayer, I request Evangelist Seth from UP for the prayer. Yes, praise the Lord. Praise the Lord. Let's pray. Let's pray. சர்வ ஞானத்துக்கும் காரணக்கர்த்தராக இருக்கிற எங்கள் ஜீவாதிபதியே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம். ஆசீர்வாதமான ஒரு நாளை எங்களுடைய நாளில் கூட்டி கொடுத்த உங்களுடைய சுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலுடன் கர்த்தாவே, எங்களுடைய பைபிள் ஸ்டடியுடைய கூடுகைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி துதிக்கிறோம். எங்களையும் உயிரோட வைத்து வேதத்தில் உள்ள வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி எங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விருப்பத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்நாள் எங்களுடைய இருதயத்தில் ஊற்றினபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனல் கொண்டு இருக்கும்படியாக கர்த்தர் உம்முடைய தாசர்களாகி கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை வைத்து தேவனே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு சத்தியத்துக்காக தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரே அல்லாமல், நீரே ஒருவரே அல்லாமல் தேவனே, உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு முறைப்படியாக படிப்பிக்க கொடுக்க முடியாத ஆண்டவரே. இப்படிப்பட்ட தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு வரை தேவனே எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஆண்டவரே. எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளுமாக, புரிந்து கொள்ளுமாக, எளிதான நடைமுறையில் இருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இந்த கனெக்டிவிட்டிக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து சகோதரர்களும் சரியான நேரத்தில் வந்து எல்லா வார்த்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு வேண்டுகிறோம். இறுதி வரை இந்த கனெக்டிவிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதங்களும் தடை ஏற்படாதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி இந்த ஜெபத்தை எங்கள் கர்த்தர் மீட்புறமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Next is the singing time. For this we welcome brother Adishaya Arbudaraj from Madurai and his daughter Sneha will be at the keyboard. Therefore, now over to Madurai to brother Adishaya Arbudaraj and his daughter Sneha. 2 songs they will be singing. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நடக்கக்கூடிய இந்த இணையதள வழியாக நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் என்ற ஒரு பாடலை இப்பொழுது நான் பாடுகிறேன். கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பர எங்களுடனே
ஜீவிய பாதையிலே இயேசு பரன் ஆருயிர் அன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தான். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை அன்னித்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இன்னொரு பாடலை கூட நான் பாட விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு கோட்டையாக அரணாக பாதுகாப்பாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது அது எவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சியான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை என்பதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பாடலை இப்பொழுது பாடுகிறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீர் தானையா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீர் தானையா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் காயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் காயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீர் தானையா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீர் தானையா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் நண்பரும் நீரே, என் வைத்தியர் நீரே, எனக்கெல்லாமே நீர்தானையா. என் நண்பரும் நீரே, என் வைத்தியர் நீரே, எனக்கெல்லாமே நீர்தானையா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே.
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான கோடம்பாக்கம் திருச்சபையாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். Now, we once again welcome you in the blessed name of our Lord and Savior Jesus Christ. Also, welcome you on behalf of Kodamukam Christian Assembly and DLM Ministries in Chennai. And our brother evangelist John P. Thomas is famous for his end time messages. And I even request to him at his convenient time to give the message for the end times, so that the God's children will be benefited and will be prepared to receive the Jesus Christ at an early date, because the time is fast approaching for the arrival of Jesus Christ. And also, as we had last 3 days evening Bible study by evangelist John P. Thomas Ernakulam, and today evening also we are glad to have with us evangelist John P. Thomas from Ernakulam. In this series of Bible studies, God has enabled to understand much from Daniel chapter 9, 10 and 11. And today, God willing, brother will be giving the message regarding the chapter 12. And also, we welcome Brother Surendran Prabhakaran from Royapuram Assembly, Chennai. Brother Surendran will be translating the Bible study from English to Tamil. Remember, one important announcement is this is the 299th Kodambakkam Zoom Bible study meeting. Tomorrow is the 300th meeting. Ever we started from 11th May 2020 last year, and almost every day except few rest days and so. Now continue. Please pray for the ministry. And also, I request Brother Prabhakaran from Royapuram Assembly to pray for the blessing of the message. Now to Brother Prabhakaran from Royapuram Assembly. கிருபையுள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். வானத்துக்கும் பூமிக்கும் நீர் ஆண்டவராயிருக்கிறீர், சர்வ சிருஷ்டிக்கும் நீர் எஜமானராயிருக்கிறீர். எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை வேளையிலும் இவ்விதமாக நாங்கள் கூடி வரும்படியாக கொடுத்த கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக பாடல்களை பாடின சகோதரனுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அருமையான பாடல்களை இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக நீர் செய்தீர். கடந்த 3 நாட்களாக உம்முடைய தாசனை சகோதரர் ஜான் பி தாமஸ் அவர்களை ஆண்டவரை வலிமையாய் எடுத்து பயன்படுத்தி வருகின்ற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளை நினைத்தும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மொழிபெயர்க்கக்கூடிய சகோதரனுக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து நீர் வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த செய்தி வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எந்த ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளமும் வராதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய தாசர்கள் மூலமாக கேட்கவும் பக்தி விருத்தி அடையவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேலையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரை எங்களை ஆசீர்வதித்தருளும், எங்களை வழிநடத்தி அருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Again now over to Brother Evangelist John P. Thomas
in Ernakulam and to Brother Surendran in Chennai for translation. Good evening and my loving greetings to dear brothers and sisters who is listening to me. உங்கள் யாவருக்கும் மாலை வணக்கம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். One word of thank to dear brothers and sisters in Kodambakam Assembly and GLS Bookshop who have arranged this meeting and invited me also. அங்கே கோடம்பாக்கம் சபையிலும் GLS புக் ஷாப்பிலும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்னை அழைத்து இந்த கூட்டங்களிலே பேசும்படி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். I sincerely pray that the Lord will bless these words to you and the Lord will bless the assembly also. தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார் என்றும் உங்களுடைய சபையை தேவன் ஆசீர்வதிப்பார் என்றும் நான் உண்மையாக ஜெபிக்கிறேன். Yeah, your effort in the Lord is not in vain. கர்த்தருக்குள் நீங்கள் செய்கிற பிரகாசங்கள் அங்கே விருதாவாய் போகிறதில்லை. I had to take 4 chapters, Daniel 9, 10, 11 and 12 within 4 days. 4 நாட்களிலே 4 அதிகாரங்களை நான் எடுக்க வேண்டியதாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பணி இது. தானியேல் 9, 10, 11, 12 ஆகிய அதிகாரங்கள் அவை. This is one of the difficult passage in the scriptures. வேதத்திலே இருக்கக்கூடிய மிக கடினமான பகுதிகளிலே ஒன்றுதான் இது. I was trying to explain to you as simplified way as I can. என்னால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இதை எளிமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு சொல்வதற்கு நான் முயற்சித்திருக்கிறேன். We were meditating on the chapter 11 yesterday. நேற்றைய தினத்திலே நாம் 11வது அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். And you know, God was telling to us about 200 years of history of north and south of Israel. They are fighting each other. ஆகவே இங்க வட ராஜ்யமும் தென் ராஜ்யமும் இஸ்ரவேலுக்கு அருகாமையிலே அங்கே அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள், போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த 200 வருட சரித்திரத்தை நேற்றைய தினத்திலே தேவன் சொன்னதை நாம் பார்த்தோம். And the northern side is actually Syria, the Seleucus, you know, the kingdom ruler. அங்கே வட பகுதியை பார்க்கும்போது அது சிரியாவினுடைய சாம்ராஜ்யமாக இருந்தது, செலுக்கஸ்னுடைய ஆட்சி அது. And on the southern part is actually Egypt, which is Ptolemy's reignings. அங்கே தென் பாகத்தை பார்க்கும்போது அது எகிப்து, அந்த பகுதியை டாலமி ஆட்சி செய்து வந்தார். They fought each other for 200 years. 200 ஆண்டுகளுக்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். But the fight was going on in Israel and the people were really suffering. ஆனால் சண்டை எங்கே நடந்தது என்று சொன்னால் இஸ்ரவேலில் நடந்ததனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் படாத பாடுபட்டார்கள். Oh, they will come with a lot of elephants and horses and army and they will trample the place and the people were suffering a lot. ஆகவே அநேக யானைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் எல்லாம் கொண்டு வந்து ராணுவத்தை கொண்டு வந்து இந்த இடத்தை எல்லாம் நாசமாக்கி பாழாக்கி விட்டு போய் விடுவார்கள். இதிலே மக்கள் தான் அவஸ்தைப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். As God was speaking to us about this 200 years of history, he is pointing out to a particular king in the end time, that is in verses 21. ஆகவே இந்த கடைசி காலத்துல நடக்கக்கூடிய இந்த இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் 200 ஆண்டுகளுடைய வரலாற்றை எல்லாம் கர்த்தர் சொல்லும் போது 21வது வசனத்திலே ஒரு விசேஷித்த ராஜாவை குறித்து அவர் சொல்லுகிறதை நம்மால் காண முடியும். It is clearly written there, a wild person, a wild king will arise. அங்க மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, மிகவும் வஞ்சிக்கக்கூடிய மிகவும் தந்திரமான ஒரு ராஜா எழும்புவான். And he is Antiochus Epiphanes of Syria. அவன் தான் சிரியாவை சேர்ந்த அந்தியோக்கியஸ் எபிஃபானஸ் என்று சொல்லக்கூடியவன். The Lord brought him into this picture and his character is depicting the end time, the man that is Antichrist who is going to be against the nation of Israel. ஆகவே தேவன் இந்த மனிதனை இந்த கதைக்குள்ளாக கொண்டு வருகிறார். இவனுடைய குணாதிசயங்கள் பண்புகளை எல்லாம் பார்க்கும்போது கடைசி காலகட்டங்களிலே சரித்திரத்திலே வரப்போகிற அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய சுபாவங்களுக்கு ஒத்ததா இருக்கிறது. And we were meditating on it. அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். We saw his character, that he will be a willful king and he will exalt himself above God, etc. We were meditating. அவனுடைய குணாதிசயங்களை நாம் நேற்றைக்கு சிந்தித்தோம். அவன் தன் இஷ்டத்துக்கு செய்யக்கூடியவனாக இருப்பான், அவன் தன்னை தானே பெரியவனாக்கி கொள்ளக்கூடியவனாக, எல்லா தேவர்களுக்கு மேலாக உயர்த்தக்கூடியவனாக இருப்பான் என்று ஏராளமான காரியங்களை பார்த்தோம். That we started to meditate from verses 36 onwards. அங்கே 36வது வசனத்திலிருந்து நாம் அங்கே தியானிக்க ஆரம்பித்தோம். That is the exact character of Antichrist. ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற குணாதிசயங்கள் எல்லாம் அப்படியே அந்தி கிறிஸ்துவின் குணாதிசயங்கள். God was giving the picture of Antichrist here through Antiochus Epiphanes. ஆகவே இந்த அந்தியோக்கியஸ் எபிஃபானஸ் என்று சொல்லக்கூடிய இவன் மூலமாக அந்தி கிறிஸ்துவை குறித்த ஒரு சித்திரத்தை தேவன் இங்கே கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. Then the Lord bring the picture to the end time.
அதற்கப்புறமாக கர்த்தர் அங்கே கடைசி காலங்களுடைய சித்திரங்களை நம் கண் முன்பாக கொண்டு வருகிறார். Whenever it is spoken as end time, it is a time when Messiah is going to come for this nation, that is the Jewish people. ஆகவே எப்பொழுதெல்லாம் கடைசி காலத்தை குறித்து நாம் பேசுகிறோமோ அது எல்லாம் மேசியா யூத மக்களுக்காக அவர்களுடைய இனத்துக்காக வரப்போகிறதை குறிக்கக்கூடிய காலமாய் இருக்கிறது. Look at verse 40 dear ones. Everyone who have the Bible, please listen. அங்கே வேதத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தானியேல் 11:40 வசனத்தை பாருங்கள். Look at that verse. At the time of the end. அந்த வார்த்தையை பாருங்கள். முடிவு காலத்திலோ வென்றால். When you read from verses 40 onwards till the end of that chapter, you will be wondered. God is telling us how the war is going to be fought and which nation are going to be involved. ஆகவே 40வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்குமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். எப்படியெல்லாம் போர் நடக்கும், எந்தெந்த தேசங்கள் எல்லாம் இதிலே ஈடுபடுவார்கள் என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். I was so surprised. Can you imagine? Thousands of years before, God is telling how the end time war is going to be fought and which nations are going to be involved. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இந்த காரியம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக கடைசி காலங்களிலே எப்படிப்பட்ட யுத்தங்கள் எல்லாம் வரும், எந்தெந்த தேசங்கள் எல்லாம் இதில் ஈடுபடும் என்று தேவன் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். Oh, it is revealed for you and me. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Look at how they are going to be, how this war is going to be fought. ஆகவே இந்த யுத்தமானது எப்படி செய்யப்பட போகிறது என்பதை இங்கே கவனியுங்கள். I will just give you an idea and I will skip that passage. ஆகவே நான் உங்களுக்கு இதனுடைய கருத்து சாராம்சம் என்ன என்பதை சொல்லிவிட்டு நான் அப்படியே அந்த பகுதியை விட்டு போகிறேன். At the time of the end, the king of the south shall attack him. ஆகவே முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோடே முட்டுக்கு நிற்பான். We were meditating who is on the southern part of Israel. ஆகவே இஸ்ரவேலினுடைய தென் பகுதியிலே இருக்கக்கூடியவன் யார் என்று நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். On the southern part of Israel, it is actually the Egyptian the kingdom. ஆகவே அங்கே இஸ்ரவேலுடைய தென் பகுதியிலே எகிப்திய ராஜ்யம் தான் இருந்தது. And if you study about Egypt, நீங்கள் எகிப்தை குறித்து படிப்பீர்கள் என்று சொன்னால் every war that Israel has faced, Egypt was behind. ஆகவே இஸ்ரவேல் சந்தித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு யுத்தத்திலும் எகிப்து பின்னால் இருந்திருக்கும். 1948 there was an independent war. Egypt was involved in it. ஆகவே 1948 ஒரு சுதந்திரத்திற்கான ஒரு போர் நடந்தது. அதற்கு பின்னாலே எகிப்து இருந்தது. Egypt was the leader of that war. அந்த யுத்தத்தினுடைய தலைவரே எகிப்து தான். In 56 war. 1956 எடுத்துக்கொள்ளுங்கள். We know about 6-day war, 1967. Egypt was an important ally of Arab people. ஆகவே 1967 நடந்த அந்த ஒரு யுத்தத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலும் கூட அரபு மக்களுக்கு ஸ்நேகமாக இந்த எகிப்து செயல்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். And the leader was Egyptian, Abdul Nasser of Egypt. ஆகவே அப்துல் நாசர் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தினுடைய தலைவன் அவனும் ஒரு எகிப்து தேசத்தை சேர்ந்தவன். 73 war, Yom Kippur war, from the north of Syria and from the south Egypt started to fight with Israel. ஆகவே 1973 அங்கே யாம் கிப்போர் யுத்தத்திலே அங்கே வடக்கில் இருக்கக்கூடிய சிரியாவும் தென்பாகத்தில் இருக்கக்கூடிய எகிப்தும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட ஆரம்பித்தன. What I want to tell you dear ones, Egypt is one of the country that was constantly in war with Israel. ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னவென்றால் அருமையானவர்களே, எகிப்து என்று சொல்லும்போது இந்த தேசமானது தொடர்ச்சியாக இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணக்கூடிய தேசமாக இருக்கிறது. But today there is a peace treaty. ஆனால் இன்றைக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை போட்டிருக்காங்க. But it is going to be shattered. ஆனால் அது சீக்கிரத்திலே தகர்க்கப்பட போகிறது. Because God is, revealing to us in the end time, King of the South is the one who is going to start the war. ஆனால் தேவன் நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால் அந்த கடைசி காலம் வரும்போது தென் திசையில இருக்கக்கூடிய ராஜா தான் அந்த யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறான். The end time war, the last war is going to started by Egypt. ஆகவே இந்த கடைசி கால யுத்தமானது எகிப்து தேசத்தினால் ஆரம்பிக்கப்பட போகிறது. I want to read another passage from the scripture which is making it very clear. If you turn with me to the book of Ezekiel chapter 30. வேதத்திலிருந்து இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இதை வாசிக்கும் போது இன்னும் தெளிவாக இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். Ezekiel chapter 30:30. எசேக்கியேல் 30வது அதிகாரம். Look at only the verses I'm going to tell you. You keep on reading this. நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த வசனங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்பொழுது. In chapter 30 you find Egypt and its allies who is going to attack Israel. ஆகவே 30வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது எகிப்தும் அவருடைய நட்பு நாடுகளும் அங்கே இஸ்ரவேலை தாக்க போகிறார்கள். Yeah, we read from verses 3 onwards.
அங்கே 3வது வசனத்தை துவங்கி நாம் வாசிக்கிறோம். For the day is near, even the day of the Lord is near. Underline that word, the day of the Lord. நாள் சமீபமா இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள் என்கிற அந்த பதத்தை நீங்கள் அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். So day of the Lord is after the rapture. In otherwise it is an end time event. ஆகவே கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் போது அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அப்புறமாக நடக்கக்கூடிய சம்பவமா இருக்கிறது. இது ஒரு கடைசி கால நிகழ்வு. So very clearly from here we can understand this is a one that has to take place in the day of the Lord, that is after the rapture. ஆகவே மிக தெளிவாக அந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த யுத்தமானது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு கர்த்தருடைய நாளிலே சம்பவிக்கக்கூடிய யுத்தமா இருக்கிறது. Look at verses 4. 4வது வசனத்தை பாருங்க. The sword shall come upon Egypt, பட்டயம் எகிப்திலே வரும், and great anger shall be in Ethiopia. அங்கே எத்தியோப்பியாவிலே மகா வேதனை உண்டாகும். When the slain fall in Egypt, they will take away her wealth, and her foundation are broken down. Ethiopia, Libya, Lydia, all the mingled people, Judah, men of the land who are allied, shall fall with them by the sword. Yes. அதன் ஏராளமான ஜனத்தை பிடித்துக் கொண்டு போவார்கள், அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும் என்று வாசிக்கிறோம். எத்தியோப்பியா, லிபியா போன்ற தேசங்கள் எல்லாம் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. Look at that. In verses 5, it is written, and all Arabia, people of the covenant of the land. 5வது அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த அரேபு தேசத்து மக்கள் எல்லாருமே அந்த உடன்படிக்கையின் தேச நிலப்பரப்பை கொண்ட அந்த மக்கள். How is it in Tamil in verses 5? 5வது வசனம் தமிழிலே எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூதியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கலந்த கூட்டம். It is actually all Arabia. It is actually the translation should be all Arabia and the people who are in allied with Egypt. அவை கலந்த கூட்டம் என்று சொல்லும்போது இது முழு அரபு தேசத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் எகிப்தோடு கூட நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Look at verses 6. 6வது வசனத்தை பாருங்கள். Beginning of verse 6. Thus says the Lord, those who uphold Egypt shall fall. எகிப்தை ஆதரிக்கிறவர்களும் விழுவார்கள், அதனுடைய பலத்தின் முக்கியமும் தாழ்ந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the Arab countries along with Egypt leadership, they are going to attack Israel again. ஆகவே எகிப்தினுடைய தலைமைக்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த அரபு தேசங்கள் எல்லாம் சேர்ந்து இவர்கள் இஸ்ரவேலை தாக்க போகிறார்கள். Yes, this is what we were reading. We will read one more verse in Jeremiah chapter 46. இந்த வசனத்தை தான் இதைத்தான் நாம் படித்துக் கொண்டிருந்தோம். எரேமியா 46வது அதிகாரத்திலிருந்து இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். Jeremiah chapter 46. எரேமியா 46வது அதிகாரம். Verses 7 to 10. 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். Yeah, it is again this chapter is concerning the judgment of Egypt. மறுபடியும் இந்த அதிகாரமானது எகிப்தினுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லக்கூடியதா இருக்கிறது. And we read in verses 10. இங்க 10வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது, for this is the day of the Lord. இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும். And God says in verses 9 and 10, who are the allies? Come up, O horses, O rage, O chariots. The Ethiopians and the Libyans and Lydians, all who bend the bow. In otherwise, those who are involved in the war with Egypt. ஆகவே 9, 10 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது எகிப்தோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் யுத்தத்திலே காணப்பட்டார்கள் என்கிற விவரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியரும் பூத்தியரும் லீபியா தேசத்தை சார்ந்தவர்களும் லீதியரும் இங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். You know, I just want to tell you something about Egypt. பாருங்கள், எகிப்தை குறித்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். I have visited Egypt many times. அநேக முறை நான் எகிப்து தேசத்துக்கு போய் பார்த்திருக்கிறேன். As you travel from the tip of Israel, that is Elat, we get into a bus and travel through Sinai desert. ஆகவே இங்கே எலாத் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலினுடைய அந்த ஒரு முடிவு பகுதியிலிருந்து ஒரு பஸ் மூலமாக நாங்கள் சீனாய் பாலைவனத்தை நோக்கி எங்கே போவோம். We have to travel a lot to reach Cairo, the capital of Egypt. எகிப்தினுடைய தலைநகராகிய அந்த கெய்ரோ என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு போவதற்கு அநேக தூரம் நாங்கள் பிரயாணிக்க வேண்டியது இருக்கும். As we go through this Sinai, we are always escorted by police or army people. ஆகவே எப்பொழுதெல்லாம் அந்த சைனாய் பாலைவனத்தின் வழியாக நாங்கள் போகிறோமோ எப்பொழுதுமே போலீஸ் அல்லது ராணுவம் அங்கே பந்தோபஸ்துக்கு எங்க கூடவே வருவாங்க. Do you know why? ஏன் தெரியுமா உங்களுக்கு? In fact, the people who have been elected in Israel is actually Islamic Brotherhood.
ஆகவே அங்கே இஸ்ரவேலிலே அங்கே தேர்தலிலே Sorry, in Egypt, Islamic Brotherhood is the party that is elected. ஆகவே எகிப்திலே ஆட்சி பீடத்திலே தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவர்களை பார்க்கும்போது இஸ்லாமிய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரர்கள் அவர்கள். But army has taken over, and these people actually terrorists, just like Hamas and all. ஆகவே அங்கே ஆனால் ராணுவம் இந்த காரியத்தை அவர்களுடைய கையில எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மக்களை பார்க்கும்போது ஹமாஸை போன்ற ஒரு பயங்கரவாத அமைப்பை போல் செயல்படக்கூடியவர்கள். So you can imagine the mind of the people of Egypt. They are so hostile with Israel. ஆகவே எகிப்து தேச மக்களுடைய அந்த மனப்பான்மை உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலை அப்படி பகையாய் பகைத்து வெறுத்தார்கள். But in the end war, ஆனால் அந்த கடைசி யுத்தத்திலே I will show you an interesting verse in Ezekiel. எசேக்கியேல்ல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். What will happen to Egypt? I will show you. அங்கே எகிப்துக்கு என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். When you come to chapter 29 of Ezekiel, எசேக்கியேல் புத்தகத்தினுடைய 29வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது look at verses 8 onwards. அங்கே 8வது வசனத்திலிருந்து நீங்கள் பாருங்களேன். Surely, therefore, thus says the Lord God, surely I will bring a sword upon you and cut off your man and beast, and the land of Egypt shall come desolate and waste. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். எகிப்து தேசம் பாலும் வனாந்திரமும் ஆகும். Look at verses 11. 11வது வசனத்தை பாருங்கள். Neither foot of man shall pass through it, nor foot of beast pass through it. It shall be uninhabited 40 years. மனுஷனுடைய கால் அதை கடப்பதும் இல்லை, மிருக ஜீவன்களுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை. அது 40 வருஷம் குடியேற்றி இருக்கும். Verse 12, I will make the land of Egypt desolate. Her city shall be desolate 40 years. அங்கே எகிப்து தேசத்தை 12வது வசனம், எகிப்து தேசத்தை பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்திரமாக்கப்பட்ட பட்டணங்கள் நடுவே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். You know, what I believe is Israel will use a nuclear weapon against Egypt, and it will be contaminated for 40 years. And that is the reason neither foot of man or beast will go through it for 40 years. ஆகவே நான் இங்கே நம்புகிறது என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் தேசமானது எகிப்துக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். அவர்கள் பயன்படுத்தும் போது 40 ஆண்டுகள் அங்கே செயலிழந்து போகக்கூடிய நிலைமையிலே இந்த நிலமானது பாழாய் போய்விடும். அங்கே மனுஷர்களாகிலும் மிருகங்களாகிலும் அங்கே கால் வைப்பதில்லை. And I want to tell you something more. When Egypt is going to attack, look at that verse 40, chapter 11 of Daniel, verses 40. ஆகவே நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை கூட நான் சொல்ல போகிறேன். அங்கே 11வது அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்கள். அங்கே Egypt start the war. 11:40. The Egypt will start the war, and the king of the north shall come against him like a whirlwind, with chariots, horsemen, and with many ships. He shall enter the mountain, overwhelm them, and pass through. Daniel 11:40 uncle. Yes, 11:40. தானியேல் 11:40 நாம் வாசிக்கலாம். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோட முற்றுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். Brothers and sisters, on the northern side it is Syria. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அங்கே வட பக்கத்திலே சிரியா தேசம் இருக்கிறது. Not only Syria, but we find in Ezekiel chapter 38 and 39, I will bring you from the uttermost north, that is Russia. ஆகவே அங்கே எசேக்கியேல் 38:38 நாம் வாசிக்கிற வண்ணமாக சிரியா மட்டுமல்ல, நான் உன்னை மேற்கு வடக்கினுடைய உச்சத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவேன் என்று வாசிக்கிறோம். அது ரஷ்யா தேசத்தை குறிக்கிறது. Yeah, Russians will enter into allies with these people and attack Israel. ஆகவே இவர்களோடு கூட ரஷ்யாவும் அங்கே நட்பு பாராட்டிக் கொண்டு இஸ்ரவேலை தாக்குவார்கள். And keep it in mind, 2 chapters in the Bible, Ezekiel 38 and 39, devoted to tell us how this war is going to be fought. ஆகவே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், எசேக்கியேல் 38-39 ஆகிய 2 அதிகாரங்களும் இந்த யுத்தம் போர் எப்படி நடக்கும் என்பதை விவரிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள். Yes. Let me remind you, then from verse 40 to 45, you can understand how this war is going to take place. ஆகவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும், 40 முதல் 45 வரை உள்ள வசனங்களை தானியேல் 11 நீங்கள் வாசிக்கும் போது இந்த யுத்தமானது எப்படிப்பட்ட விதத்திலே நடைபெறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
But I don't have time to take it. We have only half an hour. By that time, I want to finish chapter 12. இதை எல்லாம் விவரமாய் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கிறது. அதற்குள்ளாக நான் 12வது அதிகாரத்தை முடிக்க வேண்டும். Let's come to chapter 12. ஆகவே 12வது அதிகாரத்துக்கு இப்பொழுது நாம் வரலாம். Chapter 12, again the end time, what will happen to the nation of Israel? ஆகவே 12வது அதிகாரத்திலும் கடைசி காலத்திலே முடிவு காலத்திலே இஸ்ரவேலுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை சொல்லி இருக்கிறது. It's a very important chapter. இது மிக முக்கியமான ஒரு அதிகாரம். You know, this is a prophecy of end time in relation to Israel. ஆகவே இந்த அதிகாரமானது கடைசி காலத்திலே இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. Look at that verse. At that time. That phrase is very important. At that time. ஆகவே அக்காலத்திலே இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. You have to underline that word. At that time. That is a particular time. அக்காலத்திலே அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். Which is that time? எந்த காலம் அது? That time is known as Jacob's trouble in Jeremiah chapter 30 verses 7. எரேமியா 30வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிற வண்ணமாக அக்காலம் என்று சொல்லும்போது அது யாக்கோபின் உபத்திரவத்தின் காலம். We will come to that passage. We will take Jeremiah chapter 30. அந்த பகுதியை நாம் பார்க்கலாம். எரேமியா 30வது அதிகாரத்துக்கு வாருங்கள். When we come to chapter 30 of Jeremiah, ஆகவே எரேமியா 30வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது I don't want to take much of that chapter, but we will read one verse in verses 3. Behold, the days are coming, says the Lord. I will bring back the captivity of my people Israel and Judah, says the Lord. I will cause them to return to the land I gave to their fathers, and they shall possess it. And that is literally fulfilled now. ஆகவே 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாள் இப்பொழுது வந்திருக்கிறது. Yeah, that has actually happened before us. இந்த காரியமானது நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்தேறி இருக்கிறது. The next program. அடுத்த நிகழ்ச்சி என்ன? Look at that verse. I don't want to read all the verses, but we will read verse 6. After this, a time of trouble is going to come to Israel. ஆகவே இங்கே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அநேக வசனங்களை வாசிக்க எனக்கு விருப்பம் இல்லை. இதற்கு அப்புறமாக இஸ்ரவேலுக்கு இக்கட்டு வர போகிறது. Whether a man is ever in labor with child, why do I see men with his hands on his loins like a woman in labor and all the faces turned pale? ஆகவே ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? It is an unbelievable agony. Only a woman who have given birth to a child can understand the pain she bore at that particular time. ஆகவே இது கற்பனை செய்ய பண்ண முடியாத ஒரு அளவுக்கு ஒரு துயரம். இது ஒரு பிரசவித்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் அதனுடைய அவஸ்தை தெரியும், எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் வலியையும் சந்திக்க வேண்டும் என்று. And here it is written, men, whether men is in labor, then why do their faces like this? அவ இங்கே நான் வாசிக்கிறோம், ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று வாசிக்கிறோம். ஆகவே இவன் என்ன பிரசவிக்கவா போறான்? அப்பொழுது ஏன் இவனுடைய முகம் இப்படி மோசமா இருக்கிறது? Look at that verse 7. Immediately the Spirit of God brings to us what is it? Alas, for the day is great. None is like it. It is a time of Jacob's trouble. ஆகவே அந்த காரியம் என்ன என்பதை உடனடியாக தேவ ஆவியானவர் 7வது வசனத்திலே சொல்லுகிறார். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். It is a time of trouble for Israel and none is like it. ஆகவே இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அதை போலொத்த வேறு நாள் இல்லை என்று வாசிக்கிறோம். We will read one verse from Matthew 24 where our blessed Lord has spoken about that day. ஆகவே மத்தேயு 24ல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் அந்த நாளை குறித்து அங்கே பேசி இருக்கிறார். Matthew 24 and 21. மத்தேயு 24வது அதிகாரம் 21வது வசனம். The Lord spoke about that day. ஆகவே கர்த்தர் அந்த நாளை குறித்து பேசி இருக்கிறார். He told us for when there is great tribulation such as has not been since the beginning of the world until the time not ever shall be. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். And it will be a great trouble.
இது ஒரு மாபெரும் இக்கட்டாய் இருக்கும். This is exactly the time of Jacob's trouble. இதுதான் அங்கே அப்படியே யாக்கோபினுடைய இக்கட்டு என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாய் இருக்கும். At this particular time, as we have read from these two passages, there is no other time that to compare this trouble that is going to come on the nation of Israel. ஆகவே இந்த குறிப்பிட்ட காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு வரக்கூடிய இந்த இக்கட்டானது இந்த 2 வேத பகுதிகளில் நான் வாசித்தது போல இதுபோல் ஒரு பிரச்சனையும் உபத்திரமும் அவர்களுடைய சரித்திரத்துல இருந்திருக்காது. Now come back to Daniel chapter 12. மறுபடியும் தானியேல் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. At that time, this time of trouble for Israel, அக்காலத்திலே இந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு இக்கட்டு காலம் வரும்போது அந்த நாட்களிலே, as we studied chapter 9 of Daniel, நாம் தானியேல் 9வது அதிகாரத்திலே படிக்கிற வண்ணமாக 70 weeks determined for your people and your holy city, and the remaining 7 years also for them, and this is the time of trouble. ஆகவே 70 வாரங்கள் உன்னுடைய ஜனத்துக்காகவும் உன்னுடைய தேசத்துக்காகவும் நீ குறித்து வைத்துக்கொள். இந்த காலகட்டமானது இந்த 7 வருஷமும் அவர்களுக்கு மிகவும் இக்கட்டும் உபத்திரவும் உண்டாகக்கூடிய வருஷமாய் இருக்கும். 7 years, we can call it at 70th week of Daniel. ஆகவே இந்த 7 ஆண்டுகள் இதை நாம் தானியேலுடைய 70வது வாரம் என்று சொல்லி அழைக்கலாம். At that particular time, அந்த நேரத்திலே அக்காலத்திலே, somebody is going to stand for Israel. பாருங்கள், இப்பொழுது யாரோ ஒருவர் இஸ்ரவேலுக்காக வந்து நிற்க போகிறார்கள். Who is going to stand for Israel? இஸ்ரவேலுக்காக யார் வந்து நிற்க போறது? Michael shall stand for Israel. மிகாவேல் அன்றைக்கு இஸ்ரவேலுக்காக வந்து நிற்பான். Michael is one of the most powerful angel. மிகவும் சக்தி வாய்ந்த தேவதூதர்களிலே ஒருவன் தான் இந்த மிகாவேல். He is going to fight for Israel. அவன் இஸ்ரவேலுக்காக வந்து போர் புரிய போகிறான். Do you know why? ஏன் தெரியுமா? Satan is trying to finish off Israel, annihilate Israel. இஸ்ரவேலை முற்றிலுமாக அங்கே தீர்த்து கட்ட வேண்டும், நிர்மூலமாக்கி போட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அங்கே திரிகிறான். When you come to chapter 12, look at verses 1, second part of 1, there shall be a time of trouble such as never was since there was a nation. As they have become a nation. ஆகவே அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே 12வது வசனத்தினுடைய அங்கே பிற்பகுதியிலே பார்க்கும்போது அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்று வாசிக்கிறோம். Then we will turn to Revelation chapter 12 in order to understand it very clearly. இந்த காரியத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துக்கும் திருப்பலாம். A woman is presented here, a woman with a child. அவ இங்கே ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம், அவள் ஒரு பிள்ளையை வைத்திருக்கிறாள். This woman is actually Israel. அவ இந்த பெண்ணானவள் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. We read in Isaiah 9:6. அவ ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், unto us a child is given. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். And we read in Romans 9:5 also. ஆகவே ரோமர் அங்கே 9வது அதிகாரம் 5வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். And this is a nation, Israel has given birth to a male child who has to rule the whole world with a rod of iron. ஆகவே இந்த இடத்துல இஸ்ரவேல் தேசமானது ஒரு ஆண் குழந்தையை பிரசவித்திருக்கிறது. இந்த ஆண் குழந்தை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய இருப்பு கோலால் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய குழந்தையா இருக்கும். This Satan was trying to finish off this woman because she should not give birth to this male child. அவ பிசாசு இந்த பெண்ணை எப்படியாவது தீர்த்து கட்டி விட வேண்டும், கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறான். ஏனென்றால் அப்படி செய்வதன் மூலமாக இந்த குழந்தையை அது பிரசவிக்காது. When in this chapter verses 7 onwards, இந்த அதிகாரத்திலே 7வது வசனம் வரை துவங்கி நாம் பார்ப்போம். A war broke out in heaven. Michael and his angel fought with the dragon, and the dragon and his angel. ஆகவே வானத்திலே பெரிய யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அந்த அவனுடைய தூதர்களும் சேர்ந்து அந்த வலு சர்ப்பத்தோட அவர்கள் யுத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். And this dragon or Satan was driven from heaven to earth. ஆகவே இந்த வலு சர்ப்பமானது இந்த பிசாசானது அங்கே வானத்திலிருந்து பூமிக்கு அங்கே இழுத்து தள்ளப்படுகிறது. When he comes down, what is he going to do? Look at verses 13. ஆகவே அவன் கீழே வந்த பிற்பாடு அவன் என்ன செய்ய போகிறான்? 13வது அதிகாரத்தை வசனத்தை பாருங்கள். When the dragon saw that he had been cast out to earth, he persecuted the woman who gave birth to the male child. That is a nation of Israel. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அதுதான் இஸ்ரவேல் தேசம். Look at verses 17. அங்கே 17வது வசனத்தை பாருங்கள்.
And the dragon was enraged with the woman, and he went to make war with the rest of her offspring, who keeps the commandment of God and have the testimony of Jesus Christ. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. Satan will try to annihilate the nation Israel. They started to kill from one end, and 2/3 of the people will be killed. ஆகவே அங்கே சாத்தான் அங்கே இஸ்ரவேல் தேசத்தின் மேல் மிகவும் மோசமாக அங்கே தாக்குதல் நடத்தி அவர்களை நிர்மூலமாக்கி போடுவதற்காக அங்கே காரியங்களை செய்வான். அங்கே பார்க்கும்போது 3/2 பங்கு மக்கள் அங்கே கொலை செய்யப்படுவார்கள். Zechariah chapter 13, no need of reading because we don't have time. நாம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. சகரியா 13வது அதிகாரத்திலே if you read verse 8 and 9, 2/3 of the people will be killed. Can you imagine that? 8, 9 ஆகிய வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் 3/2 பங்கு மக்கள் அங்கே கொலை செய்யப்படுவார்கள். இதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? So Michael will come to rescue these people. ஆகவே இந்த மக்களை காப்பாற்றும்படியாக மிகாவேல் தூதன் வருவான். 1/3 of the people will be saved. ஆகவே அங்கே 3/1 பங்கு மக்கள் அங்கே ரட்சிக்கப்படுவார்கள். Now there is some more revelation given to us here. இந்த இடத்திலே நமக்கு இன்னும் சில வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 things will happen to them at this particular time. இந்த குறிப்பிட்ட நேரத்திலே 2 காரியங்கள் அவர்களுக்கு நடக்கும். When there was this trouble, we read and look at verses 1, last part. And at that time your people shall be delivered. Everyone who is found written in the book, they will be delivered. அந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். 1வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். 2/3 will be killed, but 1/3 will be delivered. ஆகவே பாருங்கள், அங்கே 3/2 பங்கு மக்கள் அங்கே கொலை செய்யப்படுவார்கள், ஆனால் 1 பங்கு மக்கள் அங்கே விடுவிக்கப்படுவார்கள். Who will deliver them? யார் அவர்களை விடுவிக்க போறது? They will look into him whom they have pierced. ஆகவே அவர்கள் யாரை குத்தினார்களோ அவர்களை நோக்கி அவர்கள் பார்ப்பார்கள். At that particular time, Jesus will come down and deliver the rest of the people, 1/3 of the Jewish people. ஆகவே அந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருந்து இறங்கி வந்து யூத மக்களிலே 3/1 பங்கு மக்களை அவர் அங்கே விடுவிப்பார், காப்பாற்றுவார். These are the people whose names are written down in the book. இவர்களுடைய பெயர் தான் அங்கே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Not only there will be a deliverance for the living Jewish people, but look at verses 2. And many of those who sleep in the dust of the earth shall awake, some to everlasting life, some to shame and everlasting contempt. ஆகவே அங்கே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சில யூதர்கள் அங்கே காப்பாற்றப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல, 2வது வசனத்தை வாசிக்கும் போது பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். What is in English Bible it is those who sleep in the dust of the earth shall awake. How is it in Tamil? தமிழிலே பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகி அநேகரில் சிலர். அநேகரில் சிலர் they will awake. அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். They will be awakened. அவர்கள் விழித்து எழுந்திருப்பார்கள். Keep it in mind, these are the people who are sleeping in the dust. That means they are the people who have died already. ஆகவே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மக்களை பார்க்கும்போது இவர்கள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள், ஏற்கனவே செத்து போனவங்க. So the resurrection for the Jewish people or the Old Testament people is going to happen only when the Lord Jesus is going to come down. That is his glorious appearing. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் பிரசன்னமாகுதலே அங்கே மேலே இருந்து கீழே இறங்கி வந்த பிற்பாடு தான் பழைய ஏற்பாட்டு மக்கள், அங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய உயிர்த்தெழுதல் அங்கே நடக்கிறதை நாம் வாசிக்கிறோம். Resurrection is not going to take place together. Resurrection of the church will be taken at the time of rapture, but these people will be resurrected only when the Lord is going to come down. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் எல்லாம் பல கட்டங்களிலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சபையினுடைய உயிர்த்தெழுதல் அங்கே சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த நேரத்தில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும்போது கர்த்தர் மகிமையின் பிரசன்னமாகுதலே வரும்போது அங்கே இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். But this verse has brought a confusion to many people. ஆனால் இந்த வசனமானது அநேகருக்கு பல குழப்பங்களை கொண்டு வந்திருக்கிறது. I don't know how it's translated in Tamil. It is written here, some to everlasting life, some to shame and everlasting contempt.
ஆகவே தமிழ்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு தெரியவில்லை, ஆனால் இங்கே தமிழ்ல எழுதியிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்துக் கொள்வார்கள். When we read it, we think that this resurrection is together. ஆகவே நான் வாசிக்கும் போது இந்த உயிர்த்தெழுதலானது அங்கே ஒன்றாக எல்லாரும் அப்படியே உயிர்த்தெழுறாங்கன்னு நம்ம நினைச்சிருவோம். Brothers and sisters, it is not original language, it is not like that. ஆனால் மூல பாஷையிலே இந்த வார்த்தையானது இப்படி வருகிறதில்லை. I'm going to read it from New American Standard Bible. ஆகவே நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்க போகிறேன். That translation is more truthful to the original language. ஆகவே மூல பாஷையில இருக்கக்கூடிய காரியத்துக்கு மிகவும் நெருக்கமாக இந்த மொழிபெயர்ப்பு வரக்கூடியதா இருக்கிறது. Look at that. Many of those who sleep in the dust of the earth will awake. These to everlasting life, but the others to disgrace and everlasting contempt. I will read it again slowly. You can translate. Many of those who sleep in the dust of the ground will awake. ஆகவே பூமியின் தூளிலே நித்திரை பண்ணக்கூடிய அநேகர் எழுந்திருப்பார்கள். These to everlasting life. அதிலே சிலர் அங்கே இவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருப்பார்கள். These to everlasting life. ஆகவே இவர்கள் நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருப்பார்கள். But ஆனால் the others, வேறு சிலர், that means those who haven't resurrected, உயிர்த்தெழாத சிலர், for they will be for disgrace and everlasting contempt. ஆகவே அவர்கள் நிந்தைக்கும் அங்கே நித்திய இகழ்ச்சிக்கும் அங்கே எழுந்திருப்பார்கள். What does it mean? It is two resurrection, not together. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இங்கே இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, ஒன்றாக இதெல்லாம் நடக்கிறது கிடையாது. This two resurrection is 1000 years apart. ஆகவே இந்த இரண்டு உயிர்த்தெழுதல்களையும் நாம் பார்க்கும்போது இது இரண்டுக்கும் இடையில 1000 ஆண்டுகள் இருக்கு. When the Lord is going to come down to establish his kingdom here, he will make these people to be resurrected, but the rest will resurrect only after his kingdom is over. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது இங்கே இந்த மக்கள் அங்கே அப்பொழுது உயிர்த்தெழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மிச்சமுள்ளவர்களை பார்க்கும்போது அவருடைய அரசாட்சி அங்கே பூமியிலே முடிந்த பிற்பாடு அதற்கப்புறமாக உயிர்த்தெழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Now Daniel saw two people standing on a river banks. ஆகவே இப்பொழுது தானியேல் இரண்டு பேரை பார்க்கிறார். அவர்கள் எல்லாம் அங்கே நதியினுடைய கரையிலே நிற்கிறார்கள். Look at verses 5 because this is a difficult passage. I want to make it clear to you. ஆகவே 5வது வசனத்தை பாருங்கள். இது மிகவும் கடினமான பகுதி, உங்களுக்கு நான் எளிமையாக்கி தருகிறேன். Then Daniel looked and there stood two people, one on the river bank and the other on the river bank. அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையிலே ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறே இரண்டு பேர் நிற்க கண்டேன். And they were speaking each other. Uncle, sorry. They were speaking each other. ஆகவே அவர்கள் அங்கே ஒருவரோடு ஒருவர் அங்கே பேசுகிறார்கள். And one, look at verse 6, and one said to the man clothed in linen who was above the waters of the river, how long shall the fulfillment of these wonders be? ஆகவே 6வது வசனத்தை வாசிக்கும் போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷனை ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரியமானவைகள் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். Then I heard the man clothed in linen who was above the waters of the river, when he said, held up his right hand and left hand to heaven, and swore by him who lives forever, that it shall be a time, times, and half a time, and when the people of the holy people has been completely shattered, all these things shall be finished. And a question is arising, when all these things are going to be fulfilled? ஆகவே அங்கே 7வது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டு கேட்டான் என்று வாசிக்கிறோம். எந்த காலத்தை குறிக்கிறது? A time, that is 1 year. ஆக இங்க பார்க்கிறோம் ஒரு காலமும், அதாவது ஒரு ஆண்டு. Times, it is 2 year. காலங்களும் 2 வருஷம். Half a time, it is half year. அரை காலமும் அரை வருஷம். That is 3.5 years. ஆகவே 3.5 ஆண்டுகள். The second half of tribulation. This is what we studied in Daniel chapter 9. The 70th week, 7 years. In the middle of the 7 year, he will break the covenant.
ஆகவே அந்த உபத்திரவ காலத்தினுடைய இரண்டாவது பகுதி, அதாவது அந்த 3 ஆண்டுகள், இதைத்தான் நாம் இங்கே தானியேல் 9வது அதிகாரத்திலே வாசித்தோம். தானியேலினுடைய 70வது வாரத்திலே, அந்த 70வது வாரத்தின் நடுவிலே இந்த சமாதான உடன்படிக்கையை இவன் இங்கே உடைத்து விடுவான். We know in the middle of the tribulation, the daily sacrifice will be taken out. ஆகவே அந்த உபத்திரவத்தினுடைய நடுவிலே அன்றாடம் பலி செலுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் அங்கே அற்று போய்விடும். Look at verses 11. இப்பொழுது 11வது வசனத்தை பாருங்கள். From the time that the daily sacrifice is taken away and the abomination of desolation is set up, there shall be 1290 days. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1190 நாள் செல்லும். You know, a question was asked, when are these things are going to be fulfilled? இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்க போகிறது? From the time of the daily sacrifice is stopped, that is in the middle of the tribulation, it will take another 1290 days. ஆகவே அன்றாட பலி நீக்கப்படக்கூடிய அந்த நாள் துவங்கி இந்த காரியமானது உபத்திரவ காலத்தினுடைய நடுவிலே நடைபெறும். அப்பொழுதிலிருந்து 1190 நாள் வரைக்குமாக இது இப்படி இருக்கும். Turn with me to Revelation chapter 12. என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். When you come to Revelation chapter 12 and verses 6. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நீங்கள் வரும்போது, then the woman, that is Israel, fled into the wilderness. Some of their children will run to the wilderness, where she has a place prepared by God that they should feed her there 1260 days. 1260 days. You know, yeah, look at that. ஆகவே ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால், இந்த ஸ்திரீயை இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே 1260 நாள் அளவும் என்று வாசிக்கிறோம். 1260 days. How many years? ஆகவே 1260 நாட்கள் என்று சொல்லும் போது இது எத்தனை வருஷம் இது? We studied that Jewish calendar is only 360 days. ஆகவே நாம் அங்கே படித்தோம், யூத அங்கே கேலண்டரை பார்க்கும்போது 360 நாட்கள் தான். So if it is so, 1260 days is 3.5 years. ஆகவே 1268 நாட்கள் என்று சொல்லும்போது 60 நாட்கள் என்று சொல்லும்போது இது 3.5 வருடங்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. The full time of the second half of tribulation. ஆகவே உபத்திரவ காலத்தினுடைய இரண்டாவது பகுதியினுடைய முழு காலம் இதுதான். But we are reading in Daniel chapter 12 verse 11, not only 1260, they have to wait till 1290 days, 30 days more. ஆனால் தானியேல் 12:11 நான் வாசிக்கும் போது 1260 நாட்கள் அல்ல, 1690 நாட்கள் அவர்கள் அங்கே காத்திருக்க வேண்டியதா இருந்தது. 30 நாட்கள் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Yes, why it is? ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? When the Lord Jesus is going to come down, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறந்து அந்த பிற்பாடு, you take Matthew chapter 25. மத்தேயு 25வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Verse 31 onwards. 31வது வசனம் முதல் நீங்கள் வாசிப்பீர்களானால், when the Son of Man comes down in his glory, he will sit on the throne of glory. ஆகவே அங்கே மனுஷகுமாரன் மகிமையிலே அங்கே வெளிப்படும் போது அவர் அங்கே மகிமையின் சிங்காசனத்திலே வந்து உட்கார்வார். And he will gather the nations before him. அவருக்கு முன்பாக அவர் தேசங்களை எல்லாம் திரட்டுவார். He is going to deal with these people. அவருடைய ஜனங்களோடு கூட அவர் அங்கே ஈடுபட போகிறார். Those who persecuted Jewish people, those who were not favored with Jewish people in the tribulation period, they are going to be removed from that for everlasting, fire. ஆகவே அங்கே யூதர்களை துன்பப்படுத்தினவர்கள், யூதர்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் எல்லாரும் அங்கே இருந்து அகற்றப்பட்ட அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். Yeah, it will take 30 days to establish that kingdom to be pure. ஆகவே இந்த ராஜ்யமானது மிகவும் புனிதமாக சுத்தமாக அங்கே ஏற்படுவதற்கு 30 நாட்கள் தேவைப்படும். Yeah, that total 30 days, it will be 1290 days. ஆகவே அந்த 30 நாட்களையும் சேர்த்து நாம் பார்க்கும்போது 1290 நாட்கள் வருகிறது. Now look at verses 12. இப்பொழுது 12வது வசனத்தை பாருங்கள். Blessed is he who waits and comes to 1335 days. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். Why this calculation here? இது என்ன ஒரு புது கணக்கு இங்கே வந்திருக்கு? If you calculate 1290, we read in verses 11, 45 days more to be added, then you will get 1335.
ஆகவே அங்கே 1290 நாட்கள் என்று நாம் வாசிக்கிறோம் 11வது வசனத்திலே. அத்தோடு கூட நாம் 45 ஆண்டுகளை 45 நாட்களை கூட்டுவோம் என்று சொன்னால் 1335 நாட்கள் வருகிறது. Yes, that means blessed is he who waits and comes to this time. 45 days more. ஆகவே இன்னும் 45 நாட்களையும் தாண்டி கடந்து வரக்கூடியவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக பாக்கியவானாக இருக்கிறான். At that time, Jesus Christ will take the reign of the government as King of Kings and Lord of Lords. ஆகவே அந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா அரசாட்சியையும் தன்னுடைய கரத்துக்குள்ளாக அவர் வைத்துக்கொண்டு தேவாதி தேவனாகவும் ராஜாதி ராஜனாகவும் இருப்பார். And those who are wait till that time, they are blessed, and it is written, they are blessed who wait till that time. ஆகவே அந்த காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். Yes, by this time he will establish his kingdom. ஆகவே இந்த நேரம் வரும்போது அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து விடுவார். And the Lord told Daniel something more. அங்கே இன்னும் ஒரு சில காரியங்களை தானியேலுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Daniel was a very old man. இவர் ஒரு மிகவும் வயதான நபராய் காணப்படுகிறார். It is calculated that at this particular time he would have been 95 or 96 years old. ஆகவே இங்கே கணக்கு போட்டு பார்க்கும்போது அவர் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இந்த வெளிப்பாடெல்லாம் கிடைக்கும் போது ஏறக்குறைய ஒரு 95 அல்லது 96 வயதுள்ளவராய் தானியேல் இருந்திருப்பார். Yes, he has gone through 70 years of Babylonian captivity. ஆகவே 70 ஆண்டுகள் அவர் அங்கே பாபிலோனின் சிறைவாசம் இருந்திருக்கிறார். He saw the ruling of Nebuchadnezzar. அவர் அங்கே நேபுகாத்நேச்சாருடைய காலகட்டத்தில் இருந்தார். He saw the ruling of Belshazzar. பெல்ஷசாருடைய ராஜ்யத்தை அவர் பார்த்திருக்கிறார். He saw the beginning of Cyrus. ஆகவே கோரேஸ் ராஜாவினுடைய ஆட்சி காலத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்திருக்கிறார். So he was brought there as a young man in the beginning. ஆகவே ஆரம்பத்தில் ஒரு வாலிபனாக அங்கே கொண்டு வரப்பட்டவர் அவர். So total he will be around 95 or 96 years old. ஆகவே அவருடைய வயதை நாம் அங்கே கணக்கு போட்டு பார்ப்போம் என்று சொன்னால் 95 அல்லது 96 வயது இருக்க வேண்டும் தானியேலுக்கு. He was going to die because everyone has to pass away from the scene. ஆகவே அவருடைய வயது மூப்பின் காரணமாக அவர் அங்கே மரிக்க போகிறார். எல்லாருமே இந்த காட்சியிலிருந்து மரித்து தானே போக வேண்டும். Look at verse 13. But you, Daniel, go your way till the end, for you shall rest and will arise to your inheritance at the end of the days. ஆனால் 13வது வசனத்திலே வாசிக்கும் போது நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். What a blessed verse it is, and what a comfort to the heart of believers. ஓ எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் இது, ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம் இது, விசுவாசிகளுடைய இருதயத்துக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதா இருக்கிறது அல்லவா? Many funeral places we have read it and we have given messages for comfort. ஆகவே அநேக அங்க அடக்க கூட்டங்களிலே இந்த வசனத்தை வாசித்து ஆறுதலுக்காக இந்த செய்தியை நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். When they die, as the scripture says here and Revelation 14:13, they are entering into a rest. ஆகவே வேதம் இங்கே சொல்லுகிற வண்ணமாக, வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 சொல்லுகிற வண்ணமாக அவர்கள் மரிக்கும் போது அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். This most beloved disciple, servant of the Lord, he is also entering into that rest. ஆகவே இந்த தேவனுடைய விலையேறப்பெற்ற பிரியமான தேவனுடைய தாசனும் இவன் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிறான். But there is an inheritance for him. ஆனால் அவனுக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது. You will receive it in the end time. அவன் கடைசி நாட்களிலே அந்த சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்வான். The Lord has promised, I come with the reward to give every man. ஆகவே கர்த்தர் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் வெகுமதிகளை கொண்டு வருகிறேன். Yes, he will receive as he was faithful to the Lord. அவன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் அந்த வெகுமதிகளை எல்லாம் பெற்றுக்கொள்வான். Brothers and sisters, we also have an inheritance to receive when the Lord is going to come. So let us be faithful to him as a faithful servant. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளை, கர்த்தர் வரும்போது நமக்கு கூட அநேக வெகுமதிகளை எல்லாம் அவர் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய் இருப்போமாக. May the blessed Lord speak to us from this passage and bless these thoughts into our heart. ஆகவே நம்முடைய அருமையான தேவன் இந்த பகுதியிலிருந்து நம்மோடு கூட பேசி இந்த சிந்தனைகளை நம்முடைய இருதயத்துக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Thank you very much. மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. May the Lord bless you. Yeah. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Thank you.
Praise the Lord. Dear uncle, thank you very much. I could come to Israel with you in that time of fellowship. It was great to understand that land of Israel and the time in 2018. May the good Lord continue to be with all of us as we get these interpretations or expounding from the Word of God. We had gone through various points in the important scripture portions of the prophetical books of Daniel, which is one of the backbone, as we have been told. We had seen the great calculations of 70 weeks, how it is there, and the 69th week, and yet the 70th week, and now today the 1,000-year rule, how the resurrection, the two resurrection, many points we have seen. I cannot narrate all these points. God has led us through these, and may the God, one point is very important to us. This is all related to the Jewish people, as it was told. But one point is very important, as we are told, inheritance to receive. We have also an inheritance to receive. Let us be, as dear uncle has told, John P. Thomas uncle has told, let us be faithful to what God has granted unto us. Let us be very faithful, because the times are not very conducive, whether it be physical, but more importantly, spiritual. So may the good Lord lead us in all these, so that we would be very faithful to the living Lord and God. Thank you, dear uncle, once again. Without any doubt, you had accepted our invitation and immediately came to the Kodambakkam Zoom Bible study meeting. I praise God for you, not only here, but across times and ages. You have been great blessing to many who were eagerly waiting to understand these prophecies. I have to tell it again. I did not see any other speaker telling it in such a simple manner to these complicated things that we usually see in the Word of God, the prophetical books, and sometimes it will be even boring to us since we don't understand. But it is great to see such interpretations made, and we thank God for you. May God continue to be with you. Once again, we extend our heartfelt thanks to you, your family, and the assembly in Ernakulam, and the ministries you're doing for the glory of God. Thank you very much. Now, we also thank Brother Surendran for having been with us this evening time and translated. May the blessed Lord be with Brother Surendran also. He's part of this ministry right from the inception in the 2020, as we started the Zoom Bible study meetings with more than 100 preachers. God has enabled us to do so. We praise God for that. Tomorrow is a Thanksgiving meeting, 300th meeting we are going to touch, God willing. So please pray for that. And we welcome all of you from Tamil Nadu and Kerala and different parts of India and abroad, so that you'll understand how we made it thus far for the glory of God. So please pray for that meeting also. And we thank Adisaya Arputaraj, brother, a very blessed brother in singing. We thank him and his family. We pray, we praise God for him today also, for Brother Adisaya Arputaraj for joining in and singing the song. Now, we also thank all the participants in the Lord for having come across time and now and then and encouraged us and learned from the Word of God, like these messages that we don't get usually, but God has enabled us to get it. We praise God for that. We thank all of you once again. Now we are closing the meeting here. I request Dr. Nagarajan Velu from Karaikudi Assembly, is the elder of the Assembly in Tamil Nadu, to pray for the meeting and for the close and the benediction to Dr. Nagarajan Velu in Karaikudi Assembly, Tamil Nadu. Praise the Lord, brother. Praise the Lord.
எஸ் பிரதர், லெட்ஸ் ப்ரை. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே, நாங்கள் விதமாய் ஆண்டவரே கடந்த ஆண்டவரே 4 நாட்களாக உடைய செய்தியை ஆண்டவரே உடைய தாசன் மூலமாய் கேட்கத்தக்கதாக நீ உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருமே அங்கிள் ஜான் பி தாமஸ் அவர்களை கர்த்தாவே நீர் பயன்படுத்தி ஆண்டவரே என் டைம்ஸ் என்று இந்த கடைசி கால ஆண்டவரே காரியங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம். நிறைய வேதத்திலே ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உடைய தாசனை ஆண்டவரே நீ வல்லமையாக பயன்படுத்தினீர். ஆண்டவரே அந்த காரியங்கள் மூலமாய் இன்னும் நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை ரொம்ப அதிக ஆண்டவரே நாங்கள் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய அளவில் அந்த சகோதரர் அருமையாக நேர்த்தியாக அங்கிள் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆண்டவரே இந்த கடைசி காலங்களுக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக ஆண்டு நம்முடைய வருகை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களாக அதற்கு நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய தாசனை வல்லமையான பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற வார்த்தைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மொழிபெயர்ப்பு செய்து அருமையான சுரேந்திரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் எடுத்து நீ பயன்படுத்தி ஆண்டவரே நீர் தாமே நல்ல நிலையிலே இதை ஆண்டவரே மொழிபெயர்க்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல் பாடின அருமையான சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். அதிசய அற்பராஜ் அவர்களை கர்த்தாவே பயன்படுத்தினதற்காக நாங்கள் துதிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல ஆண்டவரே குரல் வளத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல ஆண்டவரே செய்தியின் ஆசீர்வாதத்திற்காக இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நாளை கூட 300வது கூட்டம் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி ஆண்டவரே 2020 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டமானது தொடர்ச்சியாக ஆண்டவரே நடைபெறத்தக்கதாக நீ உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவர் தாமே நாளைக்கு ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் வண்ணமாக நாளை கூட இருக்க அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் யாவரும் கூடி வரவும் ஆண்டவரே அந்த கொடுகை எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டுமாய் உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். இதை அனைத்து ஆண்டவரே முயற்சிகளோடு கூட ஆண்டவர் இடைவிடாமல் இந்த காரியங்களில் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உற்சாகத்தோடு கூட இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிற எல்லாருமே சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக JLMK டிவிக்காக ஆண்டவரே நான் திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தர வேண்டுமா விண்ணப்பம் செய்கிறோம். இந்த இரவுல தூங்க போற எங்களோடு கூட வாரும். உங்களுடைய பிரசன்னம் சமாதானம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் உமக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Amen. Thank you, Dr. Nagarajan Velu, for the closing prayer. We praise God for that. Now we are signing off here. We thank all of you for joining in. May the good Lord be with you all. God willing, we shall meet for the 300th Thanksgiving meeting that's arranged tomorrow at the 6:45. Till then, may the blessed Lord be with all of us. God bless.